வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடியின் பதவி பறிப்பா, செங்கோட்டையின் அதிரடி, இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் அதிமுக கட்சியில் தற்பொழுது எடப்பாடி தலைமையே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவில் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்று சமீப காலத்தில் நம்முடைய செங்கோட்டையின் தரப்பிலிருந்து பேச்சுக்கள் அதிகமாக ஒலித்ததன் காரணமாக அதிமுகவிலேயே சிறிது அதிகமாகவே பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதன் பிறகு தேர்தல் முடிவும் வெளியான நிலைமையில் இந்த ஒரு தகவல் மீண்டும் பூதாங்கரமாக பேசப்பட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் அதிமுக கட்சி மிகப்பெரிய அளவில் தோல்வியை இந்த ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தல் 18வது முறை மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்துள்ளது என்றது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தொடர்ந்து அதிமுகவை தோல்வியை தழுவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் தலைமை சரியில்லாதன் காரணமே முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்று மூத்த தலைவர்களும் முக்கிய புள்ளிகளும் தொண்டர்களும் பேசும் அளவிற்கு தகவல்கள் என்பது ஒரு பக்கம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கும் சிக்கல்கள் அனைவருமே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தலைமை மாற்றப்பட வேண்டும். தலைமை எடப்பாடியிலிருந்து பார்த்திங்கன்னா மற்ற தலைவர்கள் வந்தால் மட்டுமே அதிமுக சிறப்பாக வழி நடக்க முடியும் என்பதனை உணர்ந்து ஒரு சில முக்கிய புள்ளிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா பேச தொடர்ந்து விட்டார்கள் அதிமுகவில். ஏனென்றால் தற்பொழுது அதிமுகவின் தலைமைக்குள் நீக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து அவர்கள் தலைமை ஏற்றால் மட்டுமே அதிமுக சிறப்பாக நடக்கும். அப்பொழுதுதான் அதிமுக வலுவிழந்த இடங்களில் பலம் வாய்ந்த ஒரு ஆதரவாக பெருகும் என்பதனை குறிப்பிடுகிறார்கள். ஆகையால் தற்பொழுது அதிமுகவை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும், தலைமையை மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மிகப்பெரிய அளவில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பெரும் அளவில் வெற்றியை நாம் குவிக்கப்பட முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய அதிமுகவில் இருக்கக்கூடிய புள்ளிகள் அனைவரும் செயல்படுவதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் செங்கோட்டையின் தரப்பிலும் இதுதான் சொல்லிக் கொண்டிருப்பதாகவும், மேலும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார், அவர் பார்த்திங்கன்னா இதைக்கெல்லாம் ஒப்புக்கொண்டு அனைவரும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுவாரா, இல்லை மீண்டும் ஒரு தடவை நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம் எடப்பாடி என்னுடைய தலைமையிலே அப்படின்னு சொல்வாரா அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவில் தான் இருக்கிறது. அதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். மேலும் அதிமுகவில் இதற்கு முன்னதாகவே போர்க்கொடியை துவங்க ஆரம்பித்து விட்டார்கள். எடப்பாடிக்கு எதிராக தலைமை மாற்ற வேண்டும், அதிமுகவில் நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறார், என்னென்னலாம் அதிமுகவின் தலைமைக்குள் நடைபெறப் போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.